குட் மார்னிங் விவர்ஸ், நான் ஷெரீப் பேசுறேன். இன்னைக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம நின்று இடம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆவடி வீராபுரம் அவுட்டர் ரிங் ரோடு. இந்த ஜங்ஷன்ல இருந்துட்டு கரெக்டா ஒரு 1.25 கிலோமீட்டர்ல ஒரு இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம், இல்ல ஒரு வேர் ஹவுஸ் சொல்லலாம், இல்ல ஒரு குடோன் சொல்லலாம். அது மாதிரி ஒரு இடம் வந்துகிட்டு ஒரு ரெண்டல் இன்கம் வர ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு. வாங்க அதை பத்தி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த பக்கம் போனீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு ரெடில்ஸ் போயிடலாம், இந்த பக்கம் போனீங்கன்னா நெம்மலிச்சேரி, பட்டாபுரம் அப்படி போயிடலாம், இப்படி போனீங்கன்னா ஆவடி போயிடலாம். இந்த ஜங்ஷன்ல இருந்துகிட்டு கரெக்டா ஒரு 1.25 கிலோமீட்டர்ல ஒரு அருமையான வேற உள்ள ப்ராப்பர்ட்டி வாங்க பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆவடி வீராபுரத்துல இந்த இண்டஸ்ட்ரீஸ் அமைஞ்சிருக்கு. டோட்டல் வந்துட்டு 13,500 சதுர அடி கொண்ட ஒரு பில்டிங், 90/150. இப்போ அட் பிரசன்ட் வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர், ஆக மொத்தம் 3 ஃப்ளோர் கொண்ட இந்த பில்டிங்ல வந்துகிட்டு இப்போ வந்துட்டு ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ அது சேல்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு நல்ல ரெண்டல் இன்கம், ஒரு ரெண்டல் சோர்ஸ் எதிர்பார்க்குற வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்துகிட்டு பை பண்ணலாம். வாங்க இதை பத்தி, இதோடைய விலை, இது எங்க அமைஞ்சிருக்கு எல்லாமே வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்றேன். வியூவர்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி வந்துகிட்டு ஆவடி வீராபுரம் கம்ப்ளீட்டா இண்டஸ்ட்ரிங்லாம் இருக்கிற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. இண்டஸ்ட்ரீஸ் ரன் பண்ணி நினைக்கிறவங்களுக்கு இது வந்துட்டு பெல்ட்டப்போட இந்த இடம் அமைஞ்சிருக்கு. வாங்க இப்போ நம்ம உள்ள போயிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியுடைய உள்ள என்னென்ன இருக்கு, எப்படி ஸ்பேஸ் அமைச்சிருக்காங்க எல்லாம் ஒன் பை ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். உள்ள நம்ம என்ட்ரான உடனே வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு வெளியும் பார்க் பண்ணலாம். உள்ள வந்துக்கிட்டு லோடிங் அன்லோடிங் பண்றதுக்கு பாருங்க, நல்ல ஒரு அருமையான ஷட்டர் போட்டு ஒரு அருமையான என்ட்ரன்ஸ் இருக்கு. மேல போறதுக்கு படிக்கட்டு இந்த பக்கம். வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இப்போ வந்து அட் பர்சன்ட் வந்துகிட்டு ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி ரன் ஆயிட்டு இருக்கு. லெஃப்ட் சைட்ல வந்துகிட்டு ஒரு ஆஃபீஸ் ரூம், கீழே உள்ள ஒரு ஆஃபீஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வந்துகிட்டு எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணி பேக்கிங் பண்ணி கீழே வந்துகிட்டு ஷிஃப்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு ஃபுட் மேனுஃபேக்சரிங் பண்ற ஒரு கம்பெனி இதுல வந்துட்டு ரன் ஆயிட்டு இருக்கு. டோட்டா எல்லா இடத்துலயும் வந்துகிட்டு இது வந்துகிட்டு உள்ள பேக்கிங் யூனிட் ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த பில்டிங் வந்துட்டு ஒரு 4.5 இயர்ஸ் ஓல்டு. எல்லா இடத்துலயும் அந்த உள்ள நாடி இருக்கக்கூடாதுக்காக எக்ஸஸ் ஃபேன் எல்லாம் போட்டு அழகா பிரமாதமா பண்ணிருக்காங்க. லோடிங் அன்லோடிங்காக வந்துட்டு லிஃப்ட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஒன் மோர் திங், 210 HP பவர் வந்து இது வந்துகிட்டு வாங்கியிருக்காங்க. பாத்தீங்கன்னா மொத்தம் 210 HP பவர் சப்ளை இதுல வந்துகிட்டு இருக்கு. முன்னால பின்னால சைட்ல எல்லாமே வந்துகிட்டு அருமையா செட் பேக் விட்டுருக்காங்க. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா செட் பேக் இருக்கு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா வந்துகிட்டு இது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஒரு ரெண்டல் இன்கம் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்லா இது இருக்கும். இதோட பிரைஸ் டீடைல்ஸ், ரெண்ட் எல்லாமே வந்து நான் கடைசியில சொல்றேன் உங்களுக்கு.
வாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்டர் ஆன உடனே ஒரு சின்ன ஒரு மேனேஜர்ஸ்க்கான ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்கு. ஒரு கியூட்டான ஆஃபீஸ் ரூம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துகிட்டு பேக்கிங் ஸ்டோர்ல தான் நடக்குது. ஒரு சின்ன ஒரு ஸ்டோர் மட்டும் வச்சிருக்காங்க. எல்லாம் வந்து ஃபுல்லா மேக்ஸிமம் பேக்கிங் வேலை தான் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா வந்துகிட்டு ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு காங்கிரீட், மற்றது ஒரு 9700 ஸ்கொயர் ஃபீட் வந்துகிட்டு ஷீடு போட்டு செஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்துகிட்டு எல்லாம் பேக்கிங் தான். வெளிச்சத்துக்கு நல்லா வென்டிலேஷனுக்காக நல்லா இடம் விட்டுருக்காங்க பாருங்க. எல்லாமே எல்லா இடத்துலயும் ஜன்னலுங்க இருக்கு. ஸோ வந்துட்டு ஏர் சர்க்குலேஷன் வந்துட்டு இங்க ஸ்டோர்ல நல்லா இருக்கும், புழுதியா இருக்காது. இந்த ப்ராப்பர்ட்டி அட் ப்ரெசென்ட் ரன்னிங் ஆயிட்டு இருக்கு. இதை வாங்குறவங்க அப்படியே வந்துக்கிட்டு இவங்களே ரெண்டுக்கு இன்னும் எடுத்துக்கிட்டு ரன் பண்றதுக்கும் அக்ரியா இருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் வந்துக்கிட்டு வாங்கி இப்போ ரன் ஆயிட்டு இருக்க அதே நிறுவனத்துக்கு நம்ம ரெண்டுக்கு கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் லிஃப்டோட ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல்ஸ் மேலே கீழே போயிட்டு வரதுக்கு லிஃப்டோட ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நல்ல ஒரு செட்பேக் கொடுத்துருக்காங்க. கீழே மேலே எல்லாமே வென்டிலேஷன் காற்று வரதுக்காக. இந்த செகண்ட் ஃப்ளோர்ல லிஃப்ட்டுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. எட் டு ஃபினிஷ், அதாவது இன்னும் கம்ப்ளீட்டா அந்த வேலை பூசுவெல்லாம் செய்யாம வச்சிருக்காங்க. இது கான்கிரீட்லேயே கட்டியிருக்காங்க மேலே. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு ஸ்டாஃபுக்கு ஒரு ரூமுங்க இருக்கு. வாங்க அதுவும் பார்த்துடலாம். மேக்சிமம் வந்துக்கிட்டு வெளிச்சம் நல்லா இருக்கும் இதுல. பிகாஸ் ஆஃப் தட் வென்டிலேஷன் நல்லா கொடுத்துருவாங்க. பவர் செட்ல நல்லா சேவ் பண்ணலாம். வென்டிலேஷனுக்கு நல்லா அமைப்பா ரெடி பண்ணியிருக்காங்க. வியூவர்ஸ் பாருங்க, ஃபுல்லா வந்துக்கிட்டு அக்கம் பக்கம் ஃபுல்லாவே நம்ம டெரஸ்ல நிக்கிறோம். ஃபுல்லாமே வந்துட்டு பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய கம்பெனிங்க தான் இருக்கு. இது கம்ப்ளீட் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ஜோனு. ஸோ யாரும் ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ரெடி டு பில்டப்போட இருக்கு. இல்லை வந்துக்கிட்டு ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி எதிர்பார்க்குறவங்களுக்கும் வந்துக்கிட்டு இது ரொம்ப பிரயோஜனமான ப்ராப்பர்ட்டி. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டியும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நல்ல கனெக்டிவிட்டி. உங்களுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துட்டு அவுட்டர் ரிங் ரோடு கனெக்ட் ஆகிடும். ஸோ வந்துட்டு சிட்டிக்கு எங்கே போய் நம்ம ரீச் பண்ணுறதுக்கும் அவுட்டர் ரிங் ரோடுடைய ஒரு பெரிய சப்போர்ட் இதுக்கு இருக்கு. ஸோ வந்துட்டு இது ஒரு நல்ல ஒரு அசட்டு. வாங்க ஃபைனலி நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ப்ரைஸ் டீடைல்ஸை பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ஃபைனல் ப்ரைஸ் டீடைல்ஸை பார்த்துடலாம். இது வந்து மொத்தம் லேண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 13,500 சதுர அடி கொண்ட இடம். இதுல வந்துகிட்டு கீழே வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு கான்கிரீட்ல கட்டியிருக்காங்க. ஒரு 11,000 ஸ்கொயர் ஃபீட். மேலே வந்துகிட்டு ஒரு 11,000 ஸ்கொயர் ஃபீட்ல வந்துகிட்டு ஒரு 2,000 ஸ்கொயர் ஃபீட் கான்கிரீட்லயும் ஒரு 9,700 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வந்துட்டு ஷீட்லயும் கட்டியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 22,000 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட கட்டியிருக்காங்க. கீழே மேல அதுக்கு பேலன்ஸ் எடுத்துக்கிட்டு. ஸோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டு 5.5 கோடி அவங்க கோட் பண்றாங்க. நெகோஷியபிள் இருக்கு இதுல.
இது வந்துகிட்டு யார் யூஸ் பண்ணலாம்னா ரெண்டலுக்காக இன்வெஸ்ட் பண்றவங்க வந்துகிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி ரெண்டுக்கு விடலாம். இப்போ எந்த நிறுவனம் நடத்திட்டு இருக்கோ அதே நிறுவனம் வந்துகிட்டு ஃபுட் மேனுஃபேக்சரிங் நிறுவனம் வந்துகிட்டு டேக் ஓவர் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க, ரன் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இல்ல எங்களுக்கு வந்துட்டு வேக்கண்டா வேணும், நாங்க வந்து சொந்தமா அந்த வந்துட்டு வேற இண்டஸ்ட்ரி போட்டு ரன் பண்ண போறோம், இல்ல எங்களுக்கு வந்துட்டு வேற ஏதாவது ஆப்ஷன் வேணும்னு சொன்னா கூட அது வந்து அவங்க வேக்கண்ட் பண்ணி தரதுக்கு டைம் கொடுத்தோம்னா வேக்கண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. ஸோ வந்துட்டு ஒரு நல்ல ஆப்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கும் இல்ல ஒரு இண்டஸ்ட்ரியோட செட்டப்போட ஒரு நிறுவனத்தை வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் ஒரு நல்ல ஆப்ஷனு. ஸோ இதை பத்தி இன்னும் மேலும் விவரமா தெரியணும்னா பேரரத்திற்கு கால் பண்ணுங்க, எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.